அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 660 கூறிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். 14/7/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி 660க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம கேஎல்ல டைமண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியலையோ உங்களால் லிங்க் கேளுங்க. லிங்க்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கீழே அதில் டேக் பண்ணி லிங்க் நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் வர ஒரு கெஸ்ஸிங்கும் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கெஸ்ஸிங்கை தட்டி தூக்கலாம். நீங்கள் அதுக்கான ஒரு சான்சஸ் தான். யாருமே வெளியில் யாருக்கையும் காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுங்காண்டி தான் ஏதாவது இருக்கும். அதனால நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காம மெம்பர்ஷிப்பாக வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்னியா லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவியூல பண்ணிடுவோம். கார்னியா லாட்டரி ட்ரா நம்பர் 662 ஒரு ரிசல்ட் ரிவியூலையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க, நம்ம சேனலுடைய நிறைய குறைகளையும் நீங்கள் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கறனால அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ நம்ம கார்னியாக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 7, பி போர்டு 8 அண்டு ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 4. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 8ம் சரி இந்த 4ம் சரி நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே உட்காந்தது ஏபியில் வந்துருச்சுங்க. இதில் 7 வந்து நம்மளுக்கு சியில் வந்துருச்சு. இதில் நம்மளுக்கு அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. ஏன் எதனால் மாறிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 538 இந்த 538 வச்சு நம்மளுக்கு கிடைச்சது இந்த ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. ஆனால் அது அப்படியே உள்டாவாக மாறும்னு நினைக்கல. ஓகே, டுடே வேற என்ன ஒரு வின்னிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எப்பயும் போல 8 எப்பயும் போல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதிகமாக சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க, 5க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு 7, ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8, ஓகேங்களா? ஒரு சூப்பரான தரமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி ஆகணும். அதுக்கான ஒரு ஹார்டு 5, 8 அது இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு அடுத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தாங்க. 9க்கு அதிக சான்சஸ் இருக்கு. 5, 8, 9 ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 5, 8, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இதுதான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஏ போர்டு 7 வந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் புரியும், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டு 8. பி போர்டு 8நாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3க்கு சான்சஸ் அதிகமாகவே பி போர்டு 8 வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அந்த 2ம் வராத பட்சத்தில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, 3 to 9 நம்ம பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 2, 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். டுடே நம்ம 3 டிஜிட் பின்னு எடுத்தே ஆகணும், வேற சான்சஸ் இல்லை, அதனால எடுத்தே ஆகணும். அதனால இந்த வீடியோவில் வர ஒரு கெஸ்ஸிங்கு மெம்பர்ஷிப்பில் வர ஒரு கெஸ்ஸிங் ரெண்டையும் மேட்ச் பண்ணி சும்மா தரமான ஒரு கேம் விளாண்டு சூப்பராக வின் பண்ணுங்க எல்லா பேருமே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சி போர்டு இங்கே 4 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 2க்கு வாய்ப்பு, அதை விட்டாச்சுன்னா அதுவும் வராத பட்சத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு 0க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 4 வச்சு நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9, 209 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு மறுபடியும் இந்த சி போர்டு 4க்கு 4 இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் மறுபடியும் இந்த 4 இறங்குன்றதை மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா?
இப்போ ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. அதாவது சீபோர்ட் 209 ஓகேங்களா? உங்களுடைய கமெண்ட்ல உங்களுக்கு சீபோர்ட் கன்ஃபார்மா நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம பின் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. இதுல எல்லாத்துலயும் ஒரு நம்பர் எடுத்து அதாவது 3 டிஜிட் பாக்ஸா மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்கான ஒரு ஃபேமிலி பேக் உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணப்படும். அதுக்காண்டி தான் சொல்றேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு பார்ட் தான் பார்க்க போறோம். இதைத்தான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. வீடியோல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள கண்டிப்பான முறையில் இருக்கு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 61. ஓகேங்களா? 61 96 ஓகேங்களா? 61 96 61 96 10 ஓகேங்களா? 1001 ஓகேங்களா? இது மட்டும் நம்மளுக்கு நாளைக்கு 1க்கு ஹைலைட்டா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 17 ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபைனலா ஒரு நம்பருங்க 51. இதான் ஹைலைட்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? நம்ம அக்ஷய லாட்டரிக்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்ல 6196100117 அண்ட் ஃபைனலா வரக்கூடிய ஒரு அவுட்புட் 51. இதுதான் நம்மளுக்குரிய ஒரு கெஸிங். இந்த கெஸிங்கையும் நீங்க மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸிங்கை மேட்ச் பண்ணி நீங்க விளையாண்டீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் எடுக்கலாம். மறக்காம இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ளே பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நம்ம கெஸிங் உங்க கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து பக்காவா சூப்பரா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டுடே ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸிங் எதிர்பார்க்கப்பட வேண்டிய அதிகபட்சமான ஒரு நம்பர் இதுதான். இதையும் மெம்பர்ஷிப்கான ஒரு நம்பரையும் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதான் நம்ம லாட்டரிக்குரிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்பர் வாங்கினு கேட்டால் எதுவுமே கன்ஃபார்மே கிடையவே கிடையாது. அதை முதல் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேங்களா? அதனால இவங்க கன்ஃபார்ம் நம்பர் கொடுப்பாங்கன்றதெல்லாம் கெஸிங்கே வராதிங்க. யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங் தான். அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 576 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 576 031. செகண்ட் ஒன் நம்பர் 031. நம்மளுக்கு தேர்ட் ஒன் நம்பர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 010 ஓகேங்களா? 010. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 285. ஃபோர்த் ஒன் நம்பர் 285 ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 702. 702. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 041. 041. நம்ம அக்ஷய லாட்டரிக்குரிய 14/7/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ், அதாவது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நம்பர் 576 031 010 285 702 அண்ட் 041. நம்ம டுடே நம்ம சண்டே அதுமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸிங் இருக்கும். அதனால உங்களுடைய கெஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நம்மளுடைய கெஸிங் உங்க கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்க. இப்போ நம்ம அக்ஷய லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கை பார்த்துட்டீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். ஓகேங்களா? ஓரளவுக்கு 3 டிஜிட் பாக்ஸையும் மெம்பர்ஷிப்பில் வர கெஸிங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்களுக்கான ஒரு வின்னிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். எந்த விதமான லாஸுமே இருக்காது. இதில் மேக்ஸிமம் காம்பன்சேஷன் தான் இருக்கும். இதில் முடியாதவங்க மேக்ஸிமம் 3 டிஜிட் பீரியட் முடியறவங்க 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நம்பரை எடுத்து அப்படியே ராவா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 14/7/2024 ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 619. இதாங்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 619 கூட 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 619 நீங்கள் ஹைலைட்டாக போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே நம்மளுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 619. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். நம்ம அக்ஷய லாட்டரிக்குரிய டுடே சண்டே எதுமா ஒரு தரமான ஒரு வின்னிங்கை அடிச்சே ஆகணும், ஒரு வழியே இல்லை. அதனால உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய கெஸ்ஸிங் சிறப்பாக முடிஞ்சு எல்லாத்துக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாருமே ஹாலிடே, இன்னைக்கு ஒரு நாள் தான். சூப்பராக வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம். நல்லபடியாக சூப்பராக ரெஸ்ட் எடுத்துட்டு வின்னிங்கை நீங்கள் தட்டி தூக்குறோம், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கே கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும்
இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டும் என்பதையும், முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ. இங்கே கேம்லிங்கும் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்பிளிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மறுபடியும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.